guys, welcome to RKCOC. வணக்கம் 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 வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா வந்துன்னா வீக்லி ரைடு தான். வீக்லி ரைடில் யார் யார் முடிக்கலையோ கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. யார் யாரெல்லாம் முடிச்சிங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எத்தனை பாயிண்ட் அட்டாக் பண்ணி எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வீக்லி ரைடுக்கு போயிடுவோம். நம்ம எப்படி அட்டாக் பண்ண போகிறோங்கிறத நம்ம மக்களுக்கு காட்டுவோம். ஓகேங்களா? நமக்கு தேவை என்னது? மேக்ஸ் என்ன கிடைக்குதோ அதுதான். என்னது? வீக்லியில் இருக்கிற மெடல்ஸு, ஃபோர்ஜ் மெடல்ஸு. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பார்த்துருவோமா? என்ன எல்லாமே 9000 இருந்தால் எப்படி? ஸோ நம்ம இன்றைக்கி ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா அட்டாக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். 10,000 எபோவ் இருக்கிறத தான் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ ஜூப்ளின் மைன்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு அட்டாக் பண்ணி ஒன்று நம்ம என்ன அட்டாக் பண்ண போகிறோம் பார்த்தோன்னா கோப்ளின் மைன்ஸ். இது 10,000க்கு மேலே இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்கிறது இது என்னது? பார்பரியன் கேம்ப். ஸோ இதுதான் அட்டாக் பண்ண போகிறோம். அட்டாக் பண்ண போகும்போது அட்டாக்கினுடைய இது என்ன மெட்டீரியல் ஃபுல்லாக இது தான். ஸோ இதை யூஸ் பண்ணி மட்டுமே நான் அட்டாக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னது எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே, வில் கோ டு அட்டாக். ஃபஸ்ட் அட்டாக் போய்டுவோமா? ஒன்லி மைனர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். மைனர் தான். 1 2 3 4 பக்கமும் 4 இறக்கி விட்டாச்சு. நமக்கு இருக்கிறதுல ஆபத்தாக இருக்கிற ஆளுங்க இவனுக்கு தான். இவனுங்களுக்கு போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது இவனுங்க தான். இவனுங்களுக்கும் போட்டாச்சு. இங்கே ஒன்று இறக்கி விட்டுருவோம். ஸோ மைனருங்கிறதுனால ஜம்பிங் தேவையில்ல. ஸோ இறக்கி விட்டாச்சு. அவனுங்க வேலையை பார்ப்பானுங்க. எந்த வேலையை பார்க்குறாங்களோ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக வீட்டில் நம்ம இடியை போட்டுவிடுவோம். வீட்டில் போட்டுவிடுமா இல்லை டிஃபென்ஸில் போட்டுவிடுவோம். இந்த டிஃபென்ஸில் இடியா போட்டால் தான் வேலைக்கு ஆகும். ஓகே, ஐ திங்க் 32% முடிச்சிட்டானுங்க. ஓகே, எனக்கு 32% முடிஞ்சிருமா? ஐ தாட் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 அட்டாக்ல முடிக்கணும். 2 அட்டாக்ல கஷ்டம். 3 அட்டாக்ல தான் முடியும். ஓகே, 37ல் முடிச்சானுங்க. 3000 எடுத்துருக்கானுங்க ஒரே அட்டாக்ல. ஓகே, 3000ல் இப்போ 3000 எடுத்துருக்கானுங்க. இப்போது நீ எத்தனை ஃபோர்ஜ் மெட்டீரியல்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். கஷ்டம். பட் ஆனால் 3000க்கு மேலே எடுக்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 42% முடிச்சிட்டானுங்க. 43% முடிச்சிருக்கானுங்க. சேமு இதே தான். நான் இதே அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா பார்பேரியன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவனை வச்சு யூஸ் பண்ணுறேன். அது அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது இப்படியா இருக்குமா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரீசிங்கை போட்டு விட்ருவோம். இங்கே இறக்கி விட்டு மொத்தமாக வரிசையாக இறக்கிடுவோம். அது மாதிரி இங்கே இறக்கிடுவோம். கொஞ்சத்தை ஃப்ரீசிங்கை இங்கே போட்டுவிடுவோம். மொத்த பேஸுக்கும் ஃப்ரீசிங் கைஸ். ஃப்ரீசிங். ஸோ எந்தெந்த இடத்துல நமக்கு டேஞ்சராக இருக்கோ அந்த இடத்துல இடியாக போட்டுவிட்றோம். 2 அட்டாக்கில் முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ திங்க் ஏன்னா ஃபஸ்ட் ஒரு அட்டாக்கில் 80 முடித்தோம். இன்னொரு அட்டாக்கில் முடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ வில் செக். ஓகேவா? ஸோ மைனர் இப்படி தான் இறக்கி விடணுமா அப்படிங்கிறது நான் இப்படி இறக்கி விட்றேன். ஓகே, நீங்கள் எப்படி இறக்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. அப்படி கும்பலாக இறக்குனாலும் ஏதோ மிஸ்டேக் வருமா, ஏதோ ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே இறக்குனாலும் மைனர் ஸ்ப்ளிட் ஆகிடுறானுங்க. ஸோ ஓகேவா? என்ன கைஸ், மொத்தமாக மைனர் போயிட்டானுங்க ஒரே இடத்துல. ஓ மை காட், 70% முடிச்சிட்டானுங்க கைஸ். ஓகே, ஐ தாட் இந்த மாதிரி இதுக்கு மைனர் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இருந்தாலும் மைனர் இறக்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த அட்டாக் பார்த்தோன்னா கொஞ்சம் விருந்தாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன டக்குன்னு முடிச்சிடறாங்க மைனர். ஸோ விருந்தாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோலம் யூஸ் பண்ண போகிறோம். கோலமு ஒரு இது இன்னொன்று பார்த்திங்கன்னா கோலம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். கோலம் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ண முடியாது. எதுனா நம்மளுடையது. அதுக்கப்புறம் எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே நம்ம கீழே தான் போகிறோம். ஏரில் ஒன்று போய்க்குவோம். அதுக்கப்புறம் ஒரு விசாடு. ஓகேவா? இதை பேஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஜம்பிங் ஸ்பெல்லு, ஒரு ரேக் ஸ்பெல்லு. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த அட்டாக் வச்சு இதை வச்சு அட்டாக் பண்ண போகிறோம். உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எந்த இதுவும் சேஞ்சஸ் கிடையாது. உங்கள் கண்ணு முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எங்கே இறக்கலாம் ஜம்பிங் ஸ்பெல் போடணும். ஸோ அதனால் ஜம்பிங் ஸ்பெல் இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டு இறக்குவோம். ஜம்பிங் ஸ்பெல் இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். அதை இங்கே போட்டுவிடுவோம். போடுவோம். இங்கே இங்கே அட்டாக் பண்ணுறதுனால மெயினாக இங்கே இதை போடுவோம். ரேகை நம்ம தள்ளி போடுவோம். ரேகு பார்ப்போம் 3 ஸ்டார் எடுக்க முடியுதான்ட்டு. ஐ திங்க் 2 அட்டாக்கில் எடுக்கணும். ஓகே, என்னால் 2 அட்டாக்கில் எடுக்க முடியல. அது ஓகே, எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. நான் இப்போ பண்ண அட்டாக் எடுக்கல. ஒவ்வொரு இடத்துல பேஸை பொறுத்து இருக்குது. ஓகே முடிச்சாச்சு. இதையும் முடிச்சாச்சு. சவுண்டு உங்களுக்கு அதிகமாக கேட்குதோ கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. ஓகே, நீங்கள் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அட்டாக்கில் கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அட்டாக்கில் கம்மி பண்ணுறேன். முடிச்சுடியா கோலம். இங்கே பாருங்கள், மவுண்டைன் கோலம் எந்த வேலையை பார்க்குறாங்க பாருங்கள். சின்னதாக வேலை பார்க்குறேன். சிம்பிளாக பார்க்குறேன். பக்கத்தில் போனாவே முடிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷத்தில் இந்த கம்பார்ட்மெண்ட்டை முடிச்சிருமா? கை வச்சாவே வால்லாம் எங்கிட்டு போகிறது இல்லையா? மேக்ஸ் வால்லாம்
சவுண்டு எப்படி கேட்குது பாருங்களேன், கேட்குது. ஓ மை காட், இன்னும் இங்கே 2 இருக்குது. அங்கே போகிறதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் டைமு. பைபிள் அங்கே போகிறதுக்குள்ள அங்கே போயிடுவானா. இவன் நடக்கிற நடையிலாம் வந்து நீங்கள் வெயிட்டே பண்ண மாட்டீங்களே கைஸ். இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களா அந்த ஒரு அட்டாக்காக? இன்னும் பார்த்தீங்கன்னா 40 சர்ஜுக்கு இவன் வந்து இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறதுக்கு என்னத்த போக அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு 100% வேணும்னா என்ன பண்ணுறது? பைபிள் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த ஆம்பளை பசங்களுக்குலாம் டார்க் தான் அதிகமாக இருக்கும், வந்து ஸ்பீட் இருக்காது. அந்த மாதிரி வந்து நம்ம கோலம் கண்டு இருக்கு போல். அவ்வளோதான் 100% அடிச்சாச்சு. பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வானவெடிக்கை கட்டத்துக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அட்டாக் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வானவெடிக்கையில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். பட் வானவெடிக்கையில் போட்டால் பிரச்சனை வரும்னு தோணுது. 3 ஸ்டார் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மைனர் வச்சு அட்டாக் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஓகே பார்ப்போமா எப்படின்ட்டு. ஸோ மைனர் வச்சு அட்டாக் பண்ணலாமா இல்லை இவனை வச்சு அட்டாக் பண்ணலாமா? கோலம் வச்சு அட்டாக் பண்ணலாமா? கோலம் வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஓகே, நீங்கள் இதை வச்சு ஒரு அட்டாக் பண்ணிட்டு மைனர் வச்சு அட்டாக் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் எத்தனை அட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன்? 2 அட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன், 1 போனஸ் அட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 20 கிளைம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்னோட பொறுத்த வரைக்கும். 30 கிளைம் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் அட்டாக் ஸ்டேட்டஸில் வந்து 30 கிளைம் பண்ணேன். இந்த மாதிரி 20 கிளைம் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்து இருக்கணும், நேரம் பார்த்து இருக்கணும். ஸ்பீடு முடிச்சுட்டு வரட்டும். ஜம்பிங் ஸ்பெல்லில் வந்து எங்கே தேவைப்படுறோம்? இங்கே தேவைப்படும் நினைக்கிறேன். இங்கே ஜம்பிங் ஸ்பெல் தேவைப்படுறாங்க. கோலம் ஸ்பீடாக போட்டுவிடும். கோலம் தான், மவுண்டன் கோலம் தான் மெயின். நடக்கிற நடக்கி வந்து சீக்கிரம் முடிக்கணும்னா வந்து கோலம் இது போட்டுட்டாங்க. அவ்வளோதான் 25% முடிச்சிட்டாங்க. பற்றி 2 முடிப்பாங்களா 3 முடிப்பாங்களான்னு தெரியல. வீடு வேறு பெருசாக போகுது. ஆனால் நம்ம போட்ட ரேக் ஸ்பெல்லுக்கு பக்கத்துலேயே போகல கைஸ். பிரச்சனை ஏன்னா ஜம்பிங் ஸ்பெல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ரேக் ஸ்பெல்லுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிட்டான் ஆள் வளைஞ்சு. இப்போ தான் ரேக் ஸ்பெல்லுக்குள்ள வரான் ஆள். லைட்டாக வரான். ஆனால் எங்கே ஏடா பாவி, இந்த மோட்டரை வேண்டாம் அடிக்கிறது. மோட்டர் அடிக்க மாட்டான் கைஸ். ஸ்லோ தான் கைஸ். இதில் எவ்வளோ பிரச்சனைங்க. இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா இதாக இருக்கான் ஒரு மெட்டீரியல், அவனும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ஸ்பீடாக ஆகும். வெளியே வைக்கிறதே பாருங்கள். வால்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. டக்குன்னு இறக்கிட்டு போயிட்டே இருப்பான் பாமு. ஏன்னா இன்னமும் இது அடிக்காமல் இருக்குது. இருந்தாலும் இது அடிச்சிடணும். ஓ யார் மட்டுமா அது? ஓகே. ஓ எங்கேருந்து வருது? மொத்த 2.5 நிமிஷம் யூஸ் பண்ணிப்பான் போலையா? 2 அட்டாக் நம்ம முடிஞ்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் 10 கிடைக்குமா? ஒரு டைம் இல்லாத காரணம் தான் போல். இல்லாட்டி வந்து பைபிளை ஃபுல்லாக முடிச்சிடுவான் போல் இந்த பேஸே. என்ன இத்தனைக்கும் வந்து நம்ம போட்ட ஸ்பெல்லாம் ஒன்று கூட யூஸ் ஆகலை. மேபி வந்து இது பார்பீரியனுங்கிறதுனால இது கம்மியாக இருக்கும் போல். எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டைம் பாருங்கள், டைம் போட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் இதுக்கு வந்து நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம் போல் கைஸ். 2 அட்டாக்லாம் முடிச்சிருப்பானுங்க. இவன் 2 அட்டாக்லாம் முடிப்பானான்னு தெரியல. டைமிங் ஒரு பிரச்சனை இருக்குது. சரி ஓகே, மெட்டீரியல் குழம்பும் விற்று இது யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம். பார்த்தோன்னா முடிஞ்சது. 5000 எடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் கிடச்சதுன்னா பரவாயில்ல, எடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ அட்டாக் பண்ணும்போது எடிட்டாருமே கொடுத்து மெட்டீரியல் கோலத்துக்கு பதிலாக அவனுக்காக இவனை யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரீஸ் தானே இது? ஆமாம், ஒரு ஃப்ரீஸு ஜம்பிங் ஸ்பெல் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாமா? ஜம்பிங் ஸ்பெல் தேவை, இடி ஸ்பெல் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் வந்து ஒரு வல்கரி. அதுக்கப்புறம் மேபி வேணால் இவனை வச்சுக்கலாம். ஒன்று பாருங்கள், இத்தனை அட்டாக் பண்ண முடியுது கைஸ். அட்டாக் கொஞ்சம் பெருசு தான். ஓகே பார்ப்போம், முடிக்க முடியுமான்னு தெரியல. இறக்கிடுவோம், இங்கிட்ட இறக்கிடுவோம். எனக்கு பின்னாடி ஒன்று இறக்கிடுவோம். எனக்கு ஸ்பீடாக போடுவோம். இங்கே எனக்கு கொஞ்சம் போட்டுடுவோம். ஃபோர்ஸ் வந்து எங்கே போடலாம்? ஃபோர்ஸ் வந்து இங்கே போட்டோம். இவனுக்கு ஃபோர்ஸ் போட்டால் இருக்கும். இங்கே ஒரு இடியாக போட்டுருக்கோம். ஓ மை காட். ஓ இவங்க இந்த வேலை பார்ப்பாங்களா? ஓகே, அது வேலை செய்யாமல் இருந்தது. சூப்பராக வேலை செய்யுது. 3 ஸ்டார் எடுக்க முடியாது. 3 ஸ்டார் எடுக்க முடியாது. பார்ப்போம். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அங்கே தனியாக வேலை செய்கிறான். மைனருக்கு தனியாக வேலை செஞ்சுருக்கான். மைனர் வேலை செஞ்சுருக்கான். இங்கே வந்து மவுண்டன் கோலம் போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறான். இங்கிட்ட ஒரு மைனர் போயிட்டான். மைனரும் மவுண்டன் கோலம் சேர்ந்து வேலை செய்யுது. அதெல்லாம் பார்ப்போம். லாஸ்ட் மினிட் எப்படி அமையுதுன்னு தெரியல. இதில் எப்படி அமைகிறாங்க எனக்கு தெரிஞ்சு மைனர் கோலம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கோமா. ஓ மை காட்.
காய்ஸ் ரொம்ப தப்பாச்சு, இன்னும் தப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மைனர் தான் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஆளை வந்து முடிச்சு விட்டாங்களே காய்ஸ். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, மைனர் முடிஞ்சிச்சுன்னா கதை முடிஞ்சுது. ஓ மை காட், ஐ தாட் மைனர் அங்கிட்டு போய்ட்டேன். ஒரே ஒரு மைனர் இருக்கான். போடு அடியே போடுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்கள் போடு, இவனை போடு. நான் 2 மைனர் இருக்கான், 95% எடுத்தாச்சு. 2 அட்டாக் தான் கைஸ். பார்பிரியன் பேசலாம். ஏன்னா இதில் தான் வந்து ஃபோர்ஜ் மெடல் அதிகமாக இருக்குது. ஃபோர்ஜ் மெடல் எனக்கு கொஞ்சம் வேணும். ஃபோர்ஜ் மெடல் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு அட்டாக் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஒரு 5000 வந்து 4000 எடுத்துருவேன். எடுத்துட்டேன்னா எப்படியும் ஃபுல்லாகிடும் என்னோடது. யூஸ் பண்ண முடியாது நினைக்காதீங்க, என்னோட செகண்ட் இது யூஸ் பண்ணேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அட்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன போடலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு என்ன க்ளைம் பண்ணணும், என்னென்ன இதில் போடணும், அட்டாக்ல பண்ணணும் அப்படின்ட்டு அந்த காம்பினேஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.